ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம அடிப்படை ஜோதிடத்திலே பலவிதமான குழப்பங்கள் பல பேருக்கு இருக்கிறனால அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் நிறைய நம்ம நேயர்கள்ட்டேருந்து வரக்கூடிய கேள்விகள் வெவ்வேறு விதங்களாக வரும். அந்த கேள்விகளுக்கு உண்மையிலேயே பயனுள்ள எல்லாருக்கும் ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதை நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம். பரிவர்த்தனை அப்படின்னா என்ன? பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை நீ வச்சுக்க, அதை நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மணி வேல்யூ இல்லாமல் ஒரு காலத்தில் பார்ட்டர் சிஸ்டம்பாங்க, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஒரு பொருளுக்கு மாற்ற இன்னொரு பொருள், இதுதான் பரிவர்த்தனை. இதை தவிர இதில் வேற புரிஞ்சிக்கிறது இல்லை. பொதுவாக பரிவர்த்தனை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இரண்டு கிரகங்கள் அதாவது தங்களுடைய இல்லங்களில் மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு, தனுசு அப்படிங்கிறது குருவோட வீடு. அப்போ மேஷத்தில் குரு இருந்து செவ்வாய் தனுசில் இருந்தால், அதாவது செவ்வாயோட வீட்டில் குரு இருக்குது, குருவோட வீட்டில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி எந்த கிரகங்கள் வேணாலும் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். அப்போது ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் தங்களோட வீடுகளில் மாறி மாறி இருந்ததுன்னா அதுக்கு பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இந்த பரிவர்த்தனைக்கு என்ன பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா உச்ச பலம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஆட்சி பெற்ற பலம்னு ஒன்று இருக்கும். இந்த பரிவர்த்தனையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, அதாவது உச்சம் பெற்ற ஒரு கிரகத்துக்கு என்ன பலமோ அந்த மாதிரி இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுக்கு ஒரு நல்ல பலம் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மை. சரி, இந்த பரிவர்த்தனையில் பலவிதமான பரிவர்த்தனைகள் இருக்குது. ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் குருவும் இருந்தால் இது ஒரு பரிவர்த்தனை. இது ரெண்டும் நட்பு கிரகங்கள். இந்த பரிவர்த்தனை நல்ல விதமாக முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜோதிடத்தில் வெளிப்படையான பரிவர்த்தனை, ஸ்தூல பரிவர்த்தனை, நுணுக்க பரிவர்த்தனை இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரெண்டு ராசி வீடுகளில் ரெண்டு கிரகங்கள் மாறி மாறி இருக்கிறது இது ஒரு நார்மலான பரிவர்த்தனை. நட்சத்திர பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்கும். சந்திரன் மிருகசீரிட நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் இருக்குன்னு வச்சுப்போம். சந்திரன் மிருகசீரிட நட்சத்திரம்னா, மிருகசீரிடம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். இன்னொரு பக்கம் செவ்வாய் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுப்போமே. அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சந்திரனும் இப்படி இருக்கிறது இது ஒரு மாதிரியான பரிவர்த்தனை. இது அந்த ராசி கிரக வீடுகள் பரிவர்த்தனையோட நட்சத்திர பரிவர்த்தனைக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பரிவர்த்தனைகள்லாம் எங்கெங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒரு பரிவர்த்தனையான கிரகங்கள் இருந்தால் கூட அது அந்த ஜாதகரோட வலிமையை பல மடங்கு கூட்டும். அந்த தசாபுத்திகள் நடக்கும்போதும் நல்லா ஒர்க் பண்ணும். அதே போல் அந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல திசை நடக்கும்போது கூட அந்த பரிவர்த்தனை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிவர்த்தனையை தொடர்ந்து பார்த்துட்டு வரணும். ஒரு ராசியில் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடைகிறது தான் ரொம்ப சிறப்பு. ரெண்டு அடைஞ்சால் கூட அது பெரிய அளவுக்கு பலன் தர்றதில்ல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா 3 கிரக பரிவர்த்தனைலாம் இருக்கும். இப்போ 6 கிரகங்களும், அதாவது ஒரு நட்பு கிரகம் ஒரு மாறி மாறி இருக்கிறது நல்லா இருக்குமே தவிர எல்லாமே மாறி மாறி இருந்ததுன்னா பல இடங்களில் கொலாப்ஸ் ஆகிடும். நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இதை நம்ம உணரலாம். அப்போது பரிவர்த்தனை அப்படின்னு வரும்போது அந்த கிரகங்கள் கிட்டத்தட்ட உச்சம் பெற்ற அளவுக்கு அதோட கிரக வலிமை அதுக்கு உண்டு அப்படிங்கிறத மட்டும் முதல்ல எடுத்துக்குவோம். அடுத்தது, நிறைய கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்காதுங்கிறத ரெண்டாவது புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலேயும் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகை பெற்ற கிரகங்கள் 2 பரிவர்த்தனை ஆகிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. உதாரணத்துக்கு செவ்வாயும் சனியும் பகை கிரகங்கள் அப்படின்னு வச்சுக்கோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது விருச்சிகத்தில் சனியும் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் இது ஒரு வகையில் பரிவர்த்தனை தான். ஆனால் இது ஒரு நல்ல பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நட்பு கிரகங்கள் 2 பரிவர்த்தனையாகி அது ஒரு மறைவிடங்கள் இல்லாமல் இடங்களில் இருந்ததுன்னா அதோட பலன் பெரிய அளவுக்கு கிடைக்கும். பகை கிரகங்கள் 2 பரிவர்த்தனையாகி அது எப்படி இருந்தாலும் சரி அது பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது. குறிப்பாக நிறைய பரிவர்த்தனை சொல்லலாம். சூரியனோட சந்திரன் பரிவர்த்தனை ஆகிறது ரொம்ப சிறப்பு. சூரியனோட செவ்வாய் பரிவர்த்தனை ஆகிறதும் ரொம்ப சிறப்பு தான். சேர்க்கையை விட பரிவர்த்தனை பெட்டர். சேர்க்கை அவ்வளோ சிறப்பு கிடையாது. அடுத்தது சூரியன் புதன் பரிவர்த்தனை ஆகிறதும் சிறப்பு தான். சூரியன் குரு பரிவர்த்தனையாகிறது அதை விட பெரிய சிறப்பு. சூரியன் சுக்கிரன் கூட சில நேரங்களில் பரிவர்த்தனையாகிறது நல்ல சிறப்பு தான் கொடுக்கும். அதே போல் ஆனால் சூரியன் சனி பரிவர்த்தனை பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. அப்போ தான் இந்த நட்பு கிரகங்கள்
பகை கிரகங்கள் அடிப்படையில் வச்சு இந்த பரிவர்த்தனைக்கு நம்ம பலனையும் பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த பரிவர்த்தனை நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்குமாங்கிறத எடுக்க முடியாது. சில கிரகங்கள் தவறான பரிவர்த்தனை கொடுக்கும்போது அது நல்ல, அதாவது பகை கிரகங்கள் பரிவர்த்தனை வந்து பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காதுங்கிறத இங்கே நம்ம முடிவு பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம். ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு கிடையாது. அதனால் ராகு கேதை வந்து இங்கே பரிவர்த்தனைக்கு வந்து நம்ம ஒப்பீட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஒரு பலன் சொல்லும்போது இந்த 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியை வச்சு ஒரு பரிவர்த்தனை சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒருத்தர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு வந்து 2ஆம் அதிபதி சுக்கிரன், 4ஆம் அதிபதி வந்து குரு. இந்த குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதோ சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதோ சிறப்பு கிடையாது. பொதுவாக அந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தால் அதை விட பெரிய பாதிப்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த குரு வந்து துலாமுலையும், துலாமில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து தனுசுலையும் இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இங்கே வந்து இது ரெண்டும் பகை கிரகங்கள் தானே அப்படின்னு பார்க்கக்கூடாது. பகை கிரகங்களாக இருந்தால் கூட ரெண்டும் சுப கிரகங்கள். 2 கிரகங்களும் இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது இல்லையே தவிர ஒன்றை ஒன்று பார்வை செய்கிறதும் 2 கிரகங்கள் பரிவர்த்தனையாகி நல்ல இடங்களில் இருக்கிறதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஜோதிடரோட ஜாதகத்தை எடுத்து தான் நெல்லை வசந்தன் ஐயா வந்து கிண்டலாக கேலியாக ஒரு சிறுகதை சொல்கிற பாணியில் நகைச்சுவையோடு சொல்லிட்டு போயிருப்பார். அதாவது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கதை சொல்லி பாட்டு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கதையை சொல்லி ஒரு ஜோதிட உண்மையை உணர்த்தியிருப்பார். அந்த ஜாதகருக்கு இந்த 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறதுனால அவர் எது சொன்னாலும் பலிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பார். அப்போ பரிவர்த்தனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் சனி, சூரியன் சனி, இந்த பரிவர்த்தனைகள் நல்ல பலனை கொடுக்காது. அதே சமயம் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நல்ல பலனை கொடுக்கும். இப்போ செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டுக்குரிய கிரகமாக இருந்து அது 4ஆம் வீட்டுக்கும், பல 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 2ஆம் வீட்லேயும் பரிவர்த்தனை ஆகினா கூட அது பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து 4ஆம் இடம் அப்படின்னு வரும்போது நம்ம சொல்லுவோம், வீடு மனை நிலத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் வீடு மனை நிலத்தை குறிக்கக்கூடிய 4ஆவது இடத்துக்கு வர்றது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. அதனால் இந்த பரிவர்த்தனை அப்படின்னு பார்க்கும்போது பகை பெற்ற கிரகங்களா, அடுத்தது இது வந்து சில கிரகங்கள் வந்து இப்போ சில இடங்களில் இருக்கிறது வந்து காரகோபவன் அஸ்தின்னு எடுப்போம், இதுக்கு வந்து உட்படுதா, அடுத்தது நட்சத்திர பரிவர்த்தனையா, இல்லை கிரகங்கள் மட்டும் ராசி வீடுகளில் பரிவர்த்தனையா, இதையெல்லாம் எடுத்து தான் நல்ல பலன் சொல்லணும். பொதுவாக பரிவர்த்தனை அப்படின்னாலே அந்த கிரகங்களுக்கு பலம் அதிகம்தான். அது வந்து பாசிட்டிவ் பலனை கொடுக்குதா நெகட்டிவ் பலனை கொடுக்குதா, இப்படியெல்லாம் ஒன்று ஒப்பிட்டு ரெண்டாவது வந்து அது பலன் கொடுக்கக்கூடிய காலங்கள் என்னன்னு நிர்ணயித்து பார்த்து தான் நம்ம நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வரணும். ஸோ பரிவர்த்தனை அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தோடனே இந்த 2 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா அது நல்ல அற்புதமான பலனை கொடுக்கும், உச்சம் பெற்ற பலனை கொடுக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது ரெண்டும் நட்பு கிரகங்களா பகை கிரகங்களா, உண்மையிலே சுப கிரகங்கள் வந்து இருந்தது நல்லது. இதுக்கு விதி என்ன விதிவிலக்கு என்னங்கிறத நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கோம். இதை வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகள் இருந்ததுன்னா அது பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கறதில்ல. அதுக்கு நிறைய உதாரண ஜாதகம் சொல்ல முடியும். பட் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதையெல்லாம் தெரிஞ்சு பரிவர்த்தனையை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறதும், ஒரு ஜாதகம் பார்க்கும்போதும் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் ஜட்ஜ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும், ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.